என் அன்புசார் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களே, நம்முடைய 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் முதல் பாடமாக இருக்கக்கூடிய வெப்பம் ஹீட் அப்படின்ற லெசனை பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாட தலைப்பு போலவே இது ரொம்பவும் ஹாட்டான பாடம் தான். என்ன சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அதாவது இந்த பாடம் 6, 7, 8, 9, 10 ஸோ 5 வகுப்புகளிலுமே இடம்பெறக்கூடிய ஒரு பாடம். அப்போ இந்த பாடத்தில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அடிப்படையான விஷயங்கள் தான். ஆனால் அடிப்படை விஷயங்கள் இருந்தாலும் இதுலேயும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மதிப்பெண் வினாக்கள் இடம்பெற்று இருக்கிறது. அதனால் இந்த பாடத்தை என்ன பண்ணி தவிர்க்க முடியாது. ஆனால் பட் என்னென்னா, தேவையான விஷயத்தை மட்டும் பார்த்தா போதும். 6ஆம் வகுப்பு முழுவதும் அப்படி தான், எல்லாத்தையும் படிக்கணும் அவசியம் கிடையாது. நமக்கு தேவையான, அதாவது போட்டித் தேர்வு அப்படின்னு பார்க்குறப்ப 6ஆம் வகுப்பில் இருக்க விஷயம்லாம் சாதாரணமாக தான் இருக்கும். அதனால் போட்டித் தேர்வுக்கு ஏற்ற பகுதியில் மட்டும் ரெஃபர் பண்ணிவிட்டு மற்றது என்ன பண்ணலாம், ஸ்கிப் பண்ணிடலாம். பொதுவாக வெப்பம் தரக்கூடிய மூலப்பொருட்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சோர்சஸ் ஆஃப் ஹீட் அப்படின்னு பார்த்தா மூலமான இருக்கக்கூடிய எதுப்பா, சூரியன் தான். ஸோ எல்லா உயிர்களுக்குமே பார்த்தீங்கன்னா சூரியன் என்பது மிக ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருள். வெப்ப மூலத்தில் முதன்மையான பொருளும் சூரியன் தான். ரைட்டுங்களா? ஓகே. அடுத்து வேறு எங்கே நமக்கு வெப்பம் கிடைக்கிது அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு எரிபொருளை எரிச்சிங்க அப்படின்னா, அது பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் அல்லது ஒரு வுட்டு இதெல்லாம் எரிச்சிங்க அப்படின்னாலும் நமக்கு என்ன கிடைக்கும், வெப்பம் கிடைக்கும். ஓகே, வேறு அதில் விஷயம் கிடையாது. அதாவது வெப்பம் தரக்கூடிய மூலப்பொருட்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். மற்ற சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டே வாங்க. இந்த இடத்துல ஒரு ஒன் வேர்ட் இருக்குது. வெப்பம்னா என்னது, அதோடைய எஸ்ஐ அலகுன்னு என்னது அப்படின்னு ஒரு லைன் இருக்கீங்க. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு 6ஆம் வகுப்பு விஷயம்தான். இருந்தாலும் அது குரூப் 1 லெவலில் ஒரு முறை கேட்கப்பட்ட கேள்வி. எந்த கேள்வி அப்படின்னா, வெப்பம், வெப்பநிலை இந்த 2 பதங்களும் ஒன்றா இல்லையா? பதமா சார்? ஸோ செந்தமிழில் சொல்லியிருக்கேன். அதாவது வெப்பம் மற்றும் வெப்பநிலை இந்த 2 வார்த்தைகளும் ஒன்றா இல்லையா? ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் போத் டேர்ம்ஸ் ஆர் சேம் ஆர் நாட் அப்படின்னா நிச்சயமாக ரெண்டுமே சேம் கிடையாது. ஏன் சார் அப்படின்னா, வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றல். ஹீட் இஸ் ஆன் ஒன் டைப் ஆஃப் எனர்ஜி, பட் டெம்பரேச்சர் இஸ் தி மெஷர்மெண்ட். பட் வெப்பநிலை என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அளவீடு. ஒரு பொருள் ஹாட்டாக இருக்கோ அல்லது கோல்டாக இருக்கோ எப்படி வேணால் இருக்கலாம். அதை சொல்லக்கூடிய ஒரு நம்பர், அது ப்ளஸில் இருக்கலாம், +90 டிகிரி செல்சியஸ் அப்படி இருக்கலாம், அல்லது -30 டிகிரி செல்சியஸ் மைனஸ்லேயே இருக்கலாம். அப்போ மைனஸில் இருந்தால் குளிர்ச்சி, ப்ளஸில் இருந்தால் வெப்பம். அப்போ ஒரு பொருள் ஹாட்டாவோ கோல்டாவோ இருந்துச்சுன்னா அதை சொல்லக்கூடிய அந்த எண் மதிப்புக்கு பேர் தான் வெப்பநிலை. பட் ஜென்ரலாக வெப்பம் என்பது என்னென்னு கேட்டாங்கன்னா ஆற்றல் தான். ஆற்றலின் அலகு உங்களுக்கு தெரியும், ஜூல். அப்போ த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஹீட் இஸ் ஜூல். ஏன் சார் அப்போ அது சார் வெப்பநிலை இதே பாடத்தில் பின்னாடி இருக்குது, காமிக்கிறேன் பாருங்கள். த எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் தி கெல்வின். பொதுவாக பார்த்தீங்கன்னா வெப்பநிலையை அளக்கக்கூடிய 3 அளவு நம்பர் இருக்குது. ஒன்று கெல்வின், இன்னொன்று செல்சியஸ், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரன்ஹீட். இந்த 3ல் எது எஸ்ஐ அலகு அப்படின்னா எல்லா நாடுகளும் ஏற்றுக்கிட்ட ஒரு அளவுன்னா அது கெல்வின் தான். ஓகேங்களா? ஓகேப்பா, தொடர்ச்சி அப்படிப்பாங்க பார்ப்போம். பொதுவாக நான் 2வது சொன்ன டெம்பரேச்சர் இருக்குது பார்த்தீங்களா, வெப்பநிலை. அதை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ் யூஸ் ஆகுது. அது டிவைஸுடைய பேர் வெப்பநிலை மானி. ஆங்கிலத்தில் தெர்மாமீட்டர் அப்படின்வாங்க. தெர்மாமீட்டர். ஸோ தெர்மாமீட்டர் நிறைய வடிவத்தில் இருக்குது. மெர்குரியை ஃபில் பண்ணியிருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேறு சில லிக்விட்ஸ் ஆல்கஹால் ஃபில் பண்ணியிருக்கு. டிஜிட்டலாக இருக்குது. இதில் நம்ம அடுத்தடுத்த நம்முடைய வகுப்புகளை அதை பார்ப்போம். ரைட்டுங்களா? ஓகே, இந்த வெப்பநிலைக்கான டெஃபினிஷனை கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி படிச்சிட்டோம். எப்போ சார் படித்தோம்? இப்போ தான் ஒரு 2-3 வாரத்திற்கு முன்னாடியே சொன்னேன். வெப்பநிலை என்பது ஒரு பொருள் எந்த அளவு வெப்பமாக அல்லது குளிர்ச்சியாக ப்ளஸ் ஆர் மைனஸ் உள்ளது என்பதனை அளவிடும் அளவு, ஒரு நம்பர் தான். அதுக்கு பேர் தான் வெப்பநிலை. வெப்பநிலையுடைய எஸ்ஐ அலகு என்னென்னு கொடுத்துருக்காங்க, கெல்வின் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ஓகே. ஸோ ஆங்கில மொழியில் சொல்லணும் அப்படின்னா, த மெஷர்மெண்ட் ஆஃப் வார்ம்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் is known as its temperature. அப்போ the SI unit of temperature is Kelvin. ஓகே, இது தவிர்த்து செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அளவுகளையும் பயன்படுத்துவாங்க. இது இப்போ தான் பார்த்தோம். ரைட். இதை தொடர்ச்சியாக இந்த பாடத்தில் வேறு என்ன கேள்வி இருக்குது அப்படின்னா, அடுத்து இந்த பேசேஜை பாருங்கள். இந்த 3 பேராகிராஃப் பாருங்கள். பார்க்குறதுக்கு சும்மா பிக்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இதில் நிறைய ஒன் வேர்ட் இருக்குது. என்ன சார் ஒன் வேர்ட் இருக்குது அப்படின்னா, ஒரு தண்ணி நம்ம ரூம்குள்ளே வச்சுருக்கோம். அந்த வாட்டருடைய டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 30 டிகிரி இருக்கும். ஏன்னா அது நியரஸ்ட் டு தி ரூம் டெம்பரேச்சர். அறை வெப்பநிலை எந்த டெம்பரேச்சர் இருக்குமோ அது அப்படியே இருக்கும். அப்போ எப்போ பாயில் ஆகும் அப்படின்னா, ஒரு 100 டிகிரி சென்டிகிரேட்டை ரீச் ஆச்சு அப்படின்னா
கண்டிப்பாக அந்த வாட்டர் பாயில் ஆகி என்னவாக மாறும், வேப்பராக மாறும், கொதித்து நீராவியாக மாறும். இது எப்போ பனிக்கட்டியாக உரைய துவங்கும் அப்படின்னா 0 டிகிரி சென்டிகிரேட்டில் உரைய துவங்கும். ரைட்டுங்களா? இது நம்ம தெரிஞ்ச விஷயம்தான். பட் இங்கே ஒரு பிக்சரை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நான் சொல்கிற மாதிரி பாருங்கள், காலையில் 2 பாத்திரத்தில் சுடு தண்ணியை ஹீட் பண்ணுறோம் குளிக்கிறதுக்கு. இங்கே ஒரு 80 டிகிரி, இங்கே ஒரு 80 டிகிரி. இப்போ இந்த 2 80 டிகிரி தண்ணி தூக்கி ஒன்றா ஒரு பாத்திரத்தில் ஊற்றுனா டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும்? இது ஒரு போட்டித் தேர்வில் கேட்கப்படுது. நம்மள்ட்ட கஞ்சுவாங்க 80 + 80 160. தப்பு. இதே கேள்வி இப்படி கேட்குறேன், முதல் பாத்திரத்தில் 80ம் அடுத்த பாத்திரத்துலேயும் 60 இருக்குது. அப்போ புது பாத்திரத்தில், அதாவது 2மே தூக்கி ஒரு பாத்திரத்தில் ஊற்றினா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா சில பேர் 140ன்னுவாங்க. கூட்டி தப்பு. ஸோ 80 × 60 140 தானே. ஸோ டெம்பரேச்சர் அப்படி பண்ணாது. இந்த 80 இருந்து என்ன பண்ணணும்னா ஒரு 10 அங்கே கொடுத்துட்டா இங்கே 70, இங்கேயும் 70. இப்போ இந்த ரெண்டுமே 70 நிற்கும். அப்போ இதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே 80 ஊற்றுனாலும் 80 இருக்கும். ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அதிக டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய அந்த ரீஜியன்லேருந்து லோ டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ரீஜியனுக்கு டெம்பரேச்சர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதிக வெப்பநிலை உள்ள பகுதியிலிருந்து குறைந்த வெப்பநிலை உள்ள பகுதிக்கு வெப்பநிலை கடத்தப்படும் என்ன ஆகும்னா சராசரியாக மாறிடும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 60, இன்னொரு பாத்திரத்தில் 40 அப்படின்னா ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்துருங்க. ஸோ 100/2. ஸோ புது பாத்திரத்தில் 50 டிகிரி சென்டிகிரேட் தான் இருக்கும். ஸோ இதிலிருந்து கூட வினா வரலாம். ரைட்டுங்களா? ஸோ அது டெட்டு அப்படின்றதுனால கண்டிப்பாக கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகே, இங்கே ஒரு டியூனோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆப்பிரிக்க நாட்டில் லிபியா அப்படின்ற ஒரு ஆப்பிரிக்க கண்டம், லிபியான்ற நாட்டில் 1922 காட்டின் வெப்பநிலை எவ்வளோ இருந்திருக்கான்? 59 டிகிரி இருந்திருக்கு. 30 டிகிரிக்கு தாக்கு பிடிக்கல, டபுள் மடங்கு. அப்போ அங்கே இருந்தவங்களுக்கு அங்கே எப்படி இருந்திருக்கும், ஸ்கின் எல்லாம் என்னவா மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கும் நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. அதே மாதிரி லோ டெம்பரேச்சர் எங்கே ரீச் ஆயிருக்குன்னா அண்டார்டிகா ரீஜனில் பதிவாயிருக்கு. எவ்வளோன்னா -89. அது 59, இது -89. 0 டிகிரிக்கே பார்த்தீங்கன்னா தண்ணியில் உரைய ஆரம்பிச்சிடும். -89 அப்படின்னா அப்போ பல ஆயிரக்கணக்கான வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அது உறைஞ்ச மாதிரியே இருக்கும். நம்முடைய பருவகால மாற்றத்தின் காரணமாக தான் அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கக்கூடிய பனிக்கட்டி தற்போது உரைய ஆரம்பிக்குது அப்படின்றாங்க. உருக ஆரம்பிக்குது. உருக ஆரம்பிச்சு என்னாகும்? கடல் நீர் மட்டம் உயரும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சுனாமிகள், வெள்ளப்பெருக்குகள், இந்த மாதிரி விஷயங்களும் ஏற்படும். ரைட்டுங்களா? ஓகே. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? பருவ வெப்பநிலை மாறுபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேப்பா, கொஞ்சம் வாட்சி பார்த்துங்க. சரி, அடுத்து இங்கே ஒரு மிக முக்கியமான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நமது உடலுடைய சராசரி வெப்பநிலை, ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆஃப் அவர் பாடி 37 கொடுத்துருக்காங்க. இது 6ஆம் வகுப்பு மாணவர்னால ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அக்யூரேட் வேல்யூ 369 புள்ளி இங்கே போட்டுருங்க பாருங்கள். அதில் 3 மடங்காகவே இருக்குது. அதான் ஒரு ஷார்ட்கட். இன்றைக்கி கூட ஒரு பயிற்சியில் கால் பண்ணி கேட்டாங்க. ஆனால் அந்த வீடியோ பார்த்து அவங்க திட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பார்த்தீங்கன்னா, சார் நிறைய ஷார்ட்கட் சொல்லுங்கள் சார் அப்படின்னாங்க. ஷார்ட்கட்ஸ் சொல்லலாம். ஷார்ட்கட் டீம் பேசிக் செட் ஆகும். இங்கேயும் சொல்லுவேன், 9th 10th வரப்போ நிறைய சொல்லுவேன். அது தேவை தான். நான் அதை ரொம்ப ஷார்ட்கட்லாம் பயக்கூடாது. ஏன்னா டெட்டை பொறுத்த மட்டுக்கும் படிச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அப்போ கான்செப்டை நீங்கள் மெமோரி பண்ணி ஷார்ட்கட்டில் நிலைநிறுத்துகிற மாதிரி வினாக்கள் வரும். அது குறைவாக தான் வரும். கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். என்ன சார் வார்த்தையை மட்டும் சொல்கிறீங்க, அது ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். இதே எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள். இந்த 80 புது பாத்திரத்தில் 80 இருக்கும்ன்றது என்னென்னா, அதாவது இப்போ ஒரு இடத்துல 60, ஒரு இடத்துல 40 அப்படின்னா இந்த ஹை டெம்பரேச்சர் வந்து இங்கே லோ டெம்பரேச்சருக்கு என்னது 10 போயிடும். அப்போ இங்கே 50 இருக்குன்னு சொன்னோம். இது அண்டர்ஸ்டாண்டிங். ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்துருங்க அப்படி ஜென்ரலாக சொல்கிறது ஷார்ட்கட். 2 ஒன்று தானே சார், வித்தியாசம் இருக்குது. ஏன்னா ஒருவேளை ஒரு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கேட்பாங்க. இதுக்கு அடுத்த செகண்ட் எப்படி கேட்பாங்கன்னா, இதுக்கு பதில் 50 அவங்களே கொடுத்துருவான். ஒரு பாத்திரத்தில் 60, இன்னொரு பாத்திரம் 40, புது பாத்திரத்தில் ஊற்றணும் அது 50, அதுக்கான காரணத்தை கூறு அப்படின்வாங்க. நம்ம ரெண்டையும் கூட்டி ஆவரேஜ் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு என்ன காரணம் கேட்பாங்க. ஒரு ஆசிரியருக்கு அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ நீங்கள் சொல்லணும். ஸோ வெப்பமானது என்னன்னா எப்பவுமே தெர்மல் ஈக்குலிபிரியத்துக்கு ட்ரை பண்ணும். 60, 40ன்றப்போ ஒரு பக்கம் அதிகம், ஒரு பக்கம் கம்மி. அப்போ 60 அதிகமாகிறது வந்து கம்மியானது போகிறது இயல்பு, நேச்சர். அதனால் 10 அங்கே போயிடுச்சு. அப்போ அது 50, இது 50. ஈக்குலிபிரியம் ஆனதுக்கப்புறமா எந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது. புரியுங்களா? இப்படி சொல்லணும். இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் கொஸ்டின். ஸோ ஆசிரியர் தவிர்த்து பொறுத்த மட்டும் அப்படி தான் இருப்பாங்க. பட் டீம் மிஸ் பொறுத்த மட்டும் ஷார்ட்கட்களை நிறைய பயன்படுத்திக்கலாம். ரைட்டுங்களா? ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது நல்லது. அடுத்து
நம்ம பாடி எப்போ குளிர்ச்சி உணர்வோம் அப்படின்னா 15 டிகிரி சென்டிகிரேட் இருந்து 20 டிகிரி சென்டிகிரேட் இருந்துச்சுன்னா குளிர்ச்சி உணர்வோம். டவுட்டாக இருந்துச்சுன்னா நம்முடைய ஏசியில் நம்ம வைக்கக்கூடிய டெம்பரேச்சர் பாருங்கள், இந்த 19, 20, 21 இப்படி தான் வைப்போம். அதுவே நல்லா கூலிங்காக தான் இருக்கும். ஸோ இந்த லெவல் வச்சிங்கன்னா ரொம்ப கூலும், ரொம்ப நமக்கு என்ன இருக்கும், குளிர் அடிக்கும். கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்கள். இதிலெல்லாம் கொஸ்டின் இல்லை, விட்டுருங்க, அதெல்லாம் வேண்டாம். சொல்கிறது மட்டும் பாருங்கள் போதும். ஓகே, அடுத்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சரை வச்சு ஒரு விஷயம் சொல்கிறேன், நோட் பண்ணிங்க சார். பிக்சர் வச்சு நடத்துகிறீங்களே அப்படின்னா, ஸோ அது ஆரம்ப மாணவனுக்கு தான். ஆனால் நமக்கு ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, 2 பாத்திரம் எடுத்துக்கிறாங்க. ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி, இன்னொரு பாத்திரத்தில் 5 லிட்டர் தண்ணி. ரெண்டையுமே ஹீட் பண்ணுறாங்க. மேலே தெர்மோமீட்டர் வச்சு மெஷர் பண்ணுறாங்க. எந்த பாத்திரத்தில் தண்ணி வேகமாக 100 டிகிரிக்கு வரும் அப்படின்னா, கண்டிப்பாக தண்ணி குறைவாக எடுத்ததில் வேகமாக 100 டிகிரி ரீச் பண்ணிவிடும். இது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய குவான்டிட்டி அதிகம். அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு அதிகமான வெப்பாற்றல் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். புரியுங்களா? ஆனால் ரெண்டுமே 100 டிகிரி தான் காமிக்கும். ஆனால் இதில் விட இதில் வெப்ப ஆற்றல் அதிகமாக இருக்கும். இப்படி தான் கேட்பாங்க. எப்படின்னா, இதில் என்ன சார் ஒரு போட்டி திருக்கணும் வேணா வரும். அதாவது 1 லிட்டர் நிரப்பப்பட்ட ஒரு குவளையில் நீரின் வெப்பநிலை 100 டிகிரி செல்சியஸ். 5 லிட்டர் நிரப்பப்பட்ட ஒரு குவளையில் நீரின் வெப்பநிலை 100 டிகிரி செல்சியஸ். இரண்டுமே சம வெப்பநிலை உள்ளது. எனவே இரு குவளைகளிலும் சம வெப்ப ஆற்றல் இருக்கும். ஈக்குவல் தெர்மல் எனர்ஜி இருக்கும். கூற்று சரியா? நம்மள ரெண்டுமே 100 தான்டா, ஆமாடா 100 அப்படின்னு ஓகே அப்படின்னு போட்டுருவோம். தவறு, கூற்று தவறு. ஏன் அப்படின்னா இதில் தான் வெப்பாற்றல் அதிகமாக இருக்கும். காரணம் இதில் குவான்டிட்டி அதிகம். அதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, இதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு மூடிட்டு அதுக்கு மேலே 2 டம்ளர் வைக்கிறோம். அதில் தண்ணி ஊற்றி வைக்கிறோம். நார்மல் தண்ணி ஊற்றி வைக்கிறோம். நீங்களே சொல்லுங்கள், எந்த டம்ளருக்கு தண்ணி வேகமாக சூடிடும் அப்படின்னா, கண்டிப்பாக 5 லிட்டரில் இருக்கக்கூடிய 5 லிட்டர் அந்த பீக்கருக்கு மேலே இருக்கக்கூடிய டம்ளர் வேகமாக சூடிடும். காரணம் இதில் வெப்பாற்றல் அதிகமாக இருக்கும். சிம்பிள், அவ்வளோதாங்க. புரியுங்களா? ஸோ இது கூட எனக்கு என்னவாகலாம், ஒரு போட்டித் தேர்வுக்கான வினாவாக மாறலாம். அடுத்த பிக்சர் பாருங்கள், அது நமக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண யூஸ் ஆகும். ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் தண்ணி தான் இருக்குது, இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் தண்ணி இருக்குது. ரெண்டுமே 100 டிகிரி ரீச் ஆயிடுச்சு. இப்போ எதில் வெப்பாற்றல் அதிகமாக இருக்கும்? கண்டிப்பாக இதில் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதில் குவான்டிட்டி அதிகம். இங்கே பாருங்கள், ரெண்டுமே 1 லிட்டர். ஆனால் ஒரு 1 லிட்டர் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி ஹீட் ஆகிடுச்சு, இது 90 டிகிரி ஹீட் ஆகிடுச்சு. இப்போ எதில் வெப்பாற்றல் அதிகமாக இருக்கும் அப்படின்னா, எது டெம்பரேச்சர் கூட இருக்கோ அது அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? ஓகேப்பா. அடுத்து இங்கே பாருங்கள், மிக முக்கியமான ஒரு ஒன்று, வாட் இஸ் ஏ கலோரி? கலோரி அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? சாப்பிட்றதையா வரும். ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா நிறைய கலோரி இருக்குது, ஒரு உளுந்தவரை சாப்பிட்ட இவ்வளோ கலோரி இருக்குது, நீங்கள் காலையில் வாக்கிங் போனால் இவ்வளோ வெப்பாற்றல் எரியும், இவ்வளோ கலோரி பேர்ன் ஆகும், இந்த மாதிரி வார்த்தையில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ கலோரின்னு என்ன சார் அப்படின்னா, இந்த டாப்பிக்கோட தொடர்புடைய ஒரு டேர்ம் தான். என்ன டேர்ம் அப்படின்னா, இங்கே கவனிங்களேன், கரெக்டாக 1 கிராம் நீரை எடுத்துக்கோங்க. 1 கிராம் நீரை, 1 கிராம் நீர்னா இது மாதிரி ஒரு ட்ராப் தான் எடுத்துக்கங்க. அதை ஹீட் பண்ணணும். என்னமோ பண்ணுங்கள், ஆனால் ஹீட் பண்ணணும். எப்படி ஹீட் பண்ணுறீங்க? இங்கே வச்சு ஹீட் பண்ணால் கேஸ் ஸ்டவ், எரிபொருள், மண்ணெண்ணெய், விறகு, என்ன வேணும் எடுத்துக்கங்க. இந்த 1 கிராம் தண்ணியை எவ்வளோ ஹீட் பண்ணோம்னா அப் டு 1 டிகிரி சென்டிகிரேட். சரி, அப்போ ஹீட் பண்ணதுக்கு நமக்கு வெப்ப ஆற்றல் தேவை. எவ்வளோ வெப்ப ஆற்றல் தேவையோ அதுக்கு பேர் ஒரு கலோரி. அவ்வளோதான். 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி சென்டிகிரேட் உயர்த்த பயன்படும் வெப்ப அளவு 1 கலோரி. சிம்பிள். தி அமௌண்ட் ஆஃப் ஹீட் நீடட் டு ரைஸ் 1 கிராம் ஆஃப் வாட்டர் பை 1 டிகிரி சென்டிகிரேட். ஸோ அடுத்த தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, வெப்பம் பரவுதல். வெப்பம் எப்படி பரவும் அப்படின்னா, ஃப்ளோ ஆஃப் ஹீட். தண்ணி எப்படி பருமோ அப்படி பரவும். புரியலையா சார்? தண்ணி உயரமான இடத்துலேருந்து பள்ளமான இடத்தை நோக்கி பரவும். அதே போல் இது வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலேருந்து வெப்பம் குறைவான பகுதியை நோக்கி பரவும். இது ஆல்ரெடி பார்த்தோம், நம்ம அந்த 2 பாத்திரத்தில் டெம்பரேச்சர் வச்சு பார்த்ததிலே பார்த்தோம். ரைட்டுங்களா? இது நேச்சர் தான். இந்த வெப்பநிலை பரவுவதில் 6ஆம் வகுப்பு மாணவனுக்கு 4 கேள்வி கேட்டிருக்காங்க. 4 கேள்வியுமே நமக்கு நறுக்குன்னு கேட்கப்பட்ட கேள்வி. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் தான், கொஞ்சம் கவனிங்களேன். முதல் படத்தில் பாருங்கள், 1 கப் காஃபியை கையில் வச்சுருக்காங்க. இப்போ டெம்பரேச்சர் அந்த கப் காஃபியிலேருந்து நம்ம உடம்புக்கு வருமா, நம்ம உடம்புலேருந்து அங்கே போகுமா அப்படின்னா, நிச்சயமாக அந்த 1 கப்பில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் நம்மளை கைகளுக்கு தான் வரும். ஏன்னா அதை நம்முடைய பாடி டெம்பரேச்சரோட அதிகமாக இருக்கும். ரைட்டுங்களா? சூடாக உணர்வோம். நம்ம சூடாக கீழே வச்சுருவோம். சின்ன பிள்ளைட்டு கொடுத்தா கரண்ட் பாட்டு கீழே கூட உடச்சிரும். ரைட்டுங்களா? இதெல்லாமே பார்த்துருப்போம். அதே மாதிரி ஒரு கோடை காலம், ஒரு சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் டெம்பரேச்சர் 40 டிகிரி தொட்டுருச்சு. அந்த மாதிரி நேரத்தில்
உங்கள் வெளியிலேருந்து டெம்பரேச்சர் பாடிக்குள்ளே வருமா, நம்முடைய உடம்புல இருந்து டெம்பரேச்சர் வெளியில் போகுமா, என்விரான்மெண்ட் போகுமா அப்படின்னா நமக்கு 37 தான், 36.9 தான். அப்போ வெளியில் தான் அதிகமாக இருக்குது. அப்போ வெளியிலேருந்து டெம்பரேச்சர் நம்மளை நோக்கி வரும். அதனால தான் நமக்கு ஸ்வெட்டிங் வர்றது, களைப்பாறது, நமக்கு தாகம் எடுக்கிறது, இது எல்லாமே அந்த கோடை காலத்தில் நடக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி வின்டர் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் டெம்பரேச்சர் 23, 24 தான் இருக்கும். ஆனால் பாடி 36.9. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாடியிலேருந்து டெம்பரேச்சர் வெளியே போகும். அதனால தான் நம்ம பாடி என்ன ஆகும், ரொம்ப கூலிங்காக ஃபீல் பண்ணுவோம், டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டே இருக்கனால. புரியுதுங்களா? எவ்வளோ இந்த பாடத்தோட நம்ம அன்றாட வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஃப்ரிட்ஜில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளுக்கு வெளியில் வைக்கிறீங்க, உடனே என்ன ஆகும், கூலாக ஆரம்பிக்கும். ஆனால் உடனே ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறமா நார்மல் ஆகிடும். எதுக்கு நார்மல் ஆகும்னா அந்த ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கோ அந்த அளவுக்கு அது மாறிடும். எந்த ஒரு பழங்கள் எதுவானாலும் சரி, ஃப்ரிட்ஜில் வெளியே எடுத்திங்கன்னா உடனே அப்படியே சாப்பிடாமல் அது நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோட தீங்கு குறைவு. ஸோ ஃப்ரிட்ஜினாலே தீங்கு தான், பட் இருந்தாலும் வெளியே நார்மலாக எப்படி சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் தீங்கு கம்மியாகும். ரைட்டுங்களா? அடுத்து திண்ம பொருட்கள் விரிவடைதல், எக்ஸ்பென்ஷன் இன் சாலிட் லிக்விட் என்னென்னு பார்க்கலாம். சாலிட் சப்ஸ்டன்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு பொருளை வெப்பப்படுத்துனீங்க அப்படின்னா அது விரிவடையும். வென் ஹீட்டட் எனி ஒன் ஆப்ஜெக்ட், எந்த ஒரு பொருளை ஹீட் பண்ணாலும் என்ன ஆகும், அது எக்ஸ்பென்ஷன் ஆகும். அதுக்கு பேர் விரிவடைதல். இந்த விரிவடைதலால் நிறைய டே டு லைஃப்பில் நிறைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக 8th, 9th, 10th கொடுத்துருக்காங்க. இங்கே எதாவது இருக்கான் பார்ப்போம், இல்லைன்னா என்ன பண்ணிடலாம், நம்ம 8th, 9th, 10th வரை பார்த்துக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் பார்த்துங்க, ஒரு பொருளை ஹீட் பண்ண என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது எக்ஸ்பேன்ஷன், திண்ம பொருட்கள் விரிவடைதல். எந்த ஒரு பொருளை ஹீட் பண்ணால் விரிவடையும்? ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு ஜாடி திறக்க முடியல, டைட்டாக இருக்குது, என்ன சொல்லுவாங்க வீட்டில், லைட்டாக அதில் வந்து கொஞ்சம் ஹீட் கார்டு காமிங்க, ஓப்பன் ஆயிரும்னுவாங்க. சின்ன வயசில் நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பேனா முடி ஓப்பன் பண்ண முடியல, லைட்டாக நம்ம வெப்பத்தில் காமிச்சோம் அப்படின்னா அந்த மெழுகுவர்த்தி ஹீட்டில் காமிச்சுன்னா ஓப்பன் ஆயிரும். தெரியாதனமாக கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணால் என்ன ஆயிரும், அது அப்படியே உருகிடும். இந்த மாதிரிலாம் நம்ம அனுபவிச்சிருப்போம். ஸோ எந்த ஒரு பொருளையுமே ஹீட் பண்ணால் கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா விரிவடையும். ஓகே, இப்போ இதனால் நம்முடைய டே டு லைஃப்பில் நிறைய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இருக்குது. ஒரு பொருள் ஹீட் பண்ணிங்கன்னா லெங்த் வைஸாகவும் எக்ஸ்பென்ஷன் ஆகும், வால்யூம் வைஸாகவும் எக்ஸ்பேண்ட் ஆகும். அதாவது நீள் விரிவு, பரும விரிவு அப்படின்வாங்க. லாங்கிடியூஷனல் எக்ஸ்பென்ஷன் அண்டு கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன். இந்த மாதிரி ரெண்டு கன அளவுலையும் கூடும். ஒன்று லாங்கிடியூஷனல், இன்னொன்று சூப்பர்ஃபேசியல். சூப்பர்ஃபேசியல்னால் பரும விரிவு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன், கன அளவுலையும் கூடும். இதெல்லாம் என்னென்ன நன்மை தீமைன்றது நம்ம டே டு லைஃப்பில் என்னென்ன வருதுன்றதை நம்ம 8th, 9th, 10th கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6ஆம் வகுப்பு மாணவனுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், ஒரு மாட்டு வண்டி சக்கரை இருக்குது. இந்த பிக்சரை பாருங்கள், புரியும். இந்த பிக்சர்லாம் சும்மா வாட்ச் பார்த்து ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறது மட்டும் பாருங்கள். இங்கே பாருங்களேன், ஒரு மாட்டு வண்டி சக்கரை இருக்குது, அதுக்கு ஒரு ஆர மதிப்பு இருக்கும். அதே மாதிரி அந்த பக்கத்தில் ஒரு இரும்பு வளையம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுக்கு ஒரு ஆர மதிப்பு இருக்கும். ரெண்டுமே ஈக்குவல் ரேடியஸ், சம ஆரங்கள். இதோட இன்னொரு எக்ஸாம்பிள் சேர்த்து சொல்கிறேன். 2 வளையல் எடுத்துக்கிறோம், ஒரு பெண் போடக்கூடிய 2 வளையல் எடுத்துக்கிறீங்க. ஸோ அப்போ அந்த கை ஈக்குவலாக தான் இருக்கும், அதனால் ஈக்குவல் ஆரத்தில் தான் இருக்கும். ஒரு வளையல் மேலே இன்னொரு வளையல் வைக்கிறீங்க, இரும்பு வளையல். ஒரு வளையலுக்குள்ளே இன்னொரு வளையல் போகுமா? நிச்சயமாக போகாது. ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் ரேடியஸ். அப்போ அந்த ஒரு இரும்பு வளையலை ஹீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய எல்லை கொஞ்சம் கூடும். இப்போ அந்த ஹீட் பண்ணாத வளையலை வச்சிங்கன்னா உள்ளே போகும். இதான் எக்ஸ்பென்ஷன். அதே மெத்தடு தான் இந்த மாட்டு வண்டி சக்கரத்துக்கும் அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. மாட்டு வண்டி சக்கரத்துடைய ஒரு ஆரம் மரக்கட்டைகளானது, இன்னொன்று இரும்பு வளையத்திலானது. அப்போ இரும்பு வளையத்தை ஹீட் பண்ணி இதுக்கு மேலே வச்ச உடனே கரெக்டாக மேலே பொருந்திடும், கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் ஆகிடும். அப்புறம் அப்படி இருக்காது, திரும்ப தண்ணி ஊற்றி கூல் பண்ணிங்கன்னா அப்படியே இந்த சக்கரத்துடைய மேலே கிச்சனு பொருத்திக்கும், டைட்டாக பிடிச்சிக்கும். புரியுங்களா? இப்படி தான் பொருத்திருக்காங்க. இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். பார்த்தீங்கன்னா ஒரு செயின், அதோடு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இரும்பு குண்டு. முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வளையத்துக்குள்ளே போகலை, ஈஸியாக வளையத்துக்குள்ளே ஒரு இதில் போயிடுது. அடுத்து ஹீட் பண்ணுறாங்க, ஹீட் பண்ணால் போகாது, இந்த மாதிரி நின்றுக்கும். ஏன்? அதோடைய ஆர மதிப்பு கூடியிருக்கும். புரியுங்களா? அப்போ கண்டிப்பாக ஒரு பொருள் வெப்பத்தால் என்ன ஆகும்னா விரிவடையும். இதே இதை பாருங்கள், ரிவிட் மிஷின் அப்படின்வாங்க. ரிவிட் என்னதுன்னா கடையாணி. இதே மாதிரி பக்கத்தில் இதே மாதிரி இன்னொரு அமைப்பில் ஒரு ஆணி அமைப்பு இருக்கும், ஒரு தகர அமைப்பு இருக்கும். அதில் 4 ஓட்டை இருக்கும். இதுக்குள்ளே எப்படி இருக்கும்னா கொஞ்சம் திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த இடம் இப்படி இருக்கும், ஆணி மாதிரி இருக்கும். அப்போ இது மாதிரி 2 தகரம் இருக்கிறப்ப ஒன்றின் மீது ஒன்று பொறுத்துறப்ப
இந்த தலைப்பகுதி இதுக்குள்ளே உள்ளே போயிடும். அதே மாதிரி 4 பகுதியுமே உள்ளே போனால் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா அந்த இப்படி இருக்கும். இதில் 4 ஹோல் இருக்கும், மேலே பொறுத்துறது இப்படி இருக்கும். அப்படி 2 செட் பண்ணிங்கன்னா எப்படி ஆயிரும், ஒன்றோட ஒன்றா போயிட்டு இந்த இரும்பு அணிகள் கீழே நீட்டி நிற்கும். அதை சுற்றி வச்சு தட்டிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றோட ஒன்று பொருந்திடும். சார் இது எதுக்கு சார் அப்படின்னா இந்த மாதிரி வச்சு தான் சில தகடுகளை இறுகமாக இருக்கிறதுக்காக இப்போ என்ன பண்ணுறோம், எல்லாமே ஸ்க்ரூ போட்டு மரம் போட்டு இறுக்கிடும். கரெக்டாக? ஆனால் அந்த காலத்தில் அது இல்லை. ஸ்க்ரூ இல்லாதனால, மரம் இல்லாதனால இந்த மாதிரி இறுக்கியிருக்காங்க. 2 உலோகத்தடுகளை ஒன்றன் மீது ஒன்று பொருத்துறதுக்கு இந்த மாதிரி கடையாணிகளை பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ கடையாணி ஒளிஞ்சு போச்சு. காரணம் இப்போ தான் அழகாக ஸ்க்ரூ வந்துருச்சு, கீழே மரம் போட்டு டைட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? சரிங்கப்பா. அப்போ இதுவும் எக்ஸ்பான்ஷனால் பண்ணக்கூடியது. எப்படி எக்ஸ்பான்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா ஹீட் பண்ணிவிடுவாங்க. ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஹோலில் வச்சுட்டு ஹோலில் வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணாலும் எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப சுற்றி வச்சு தட்டிடுவாங்க. அப்போ கிச்சன் பிடிச்சி. ரைட்டுங்களா? ஓகேப்பா. அடுத்து இதை பாருங்களேன். நம்முடைய பிரிட்ஜில் இருக்கக்கூடிய மேம்பாலங்கள், நம்முடைய ஏரியாக்களில் மேம்பாலங்களில் பாருங்கள், இந்த மாதிரி அங்கே ஒரு கேப் விட்டுருப்பாங்க. அந்த கேப்பில் என்ன இருக்கும்னா ஒரு லெதர் வச்சுருப்பாங்க. கேப்பு தான். அந்த லெதர் எதற்கு வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த பிரிட்ஜ் முழுவதும் நிறைய எக்கச்சக்கமான செலவில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முறுக்கு கம்பியில் பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த முறுக்கு கம்பியில் என்ன ஆகும்னா சம்மர் சீசனில் நல்லாவே ஹீட் ஏறி எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப அங்கே போட்டிருக்க சென்ட்ரிங் விரிவடைஞ்சு பாலம் டேமேஜ் ஆகிடும். இப்போ பாலம் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி கேப் விட்டாங்கன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப, அந்த கம்பி எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப இந்த மாதிரி கேப்பில் இருந்து இப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துடும். இப்போ பக்கத்தில் ஒட்டிக்குமே தவிர்த்து ஒன்றோடு மோதாது. ஒன்றோடு மோதாதனால இந்த மாதிரி மேற்கூற மாதிரி எடுத்துக்காது. அதனால் அந்த பாலங்களுடைய டேமேஜ் கம்மியாகும். இதே தான் ரயில் தண்டவாளம் கேப் விட்டுருப்பாங்க. ரயில் தண்டவாளத்தில் இந்த மாதிரி கேப் இருக்கும், பார்த்துறீங்களா? இது ஒரு மிக முக்கியமான ஒரு குரூப் 1 கொஸ்டின். ஒய் த கேப் இன் ரயில்வே ட்ராக்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ சம்மர் சீசனில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த ரயில் தண்டவாளத்தில் இருக்கக்கூடிய அந்த ராடு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகி இந்த மாதிரி பக்கத்தில் வந்து ஒட்டிக்கும். ஆனால் என்ன ஆகாதுன்னா ஒன்றோட ஒன்று மேற்பொருந்தாது, இப்படி போயிடாது. ஒருவேளை ஒரே ராடாக இருந்தால் இந்த மாதிரி போயிடும். அப்போ என்ன ஆகும்னா ரயில் வந்து தடம் பொருள சான்சஸ் இருக்குது. அப்போ வெப்ப விரிவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு ராடு எந்த அளவுக்கு வெப்பமாகும்ன்றதை சயின்டிஃபிக் மெத்தடில் மெஷர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கேப் விட்டுருப்பாங்க. நம்ம ஏரியாக்கள் நம்முடைய சதர்ன் இந்தியாவில் அவ்வளோ பிரச்சனை இல்லை. நார்த் இந்தியாவில் நல்ல அந்த ராஜஸ்தான் பாலைவனத்தில் எல்லாமே நல்லா வெயில் அடிக்கும். அப்போ எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப நிறைய விபத்துகள் ஏற்பட்டுலாம். அதனால் இது மாதிரி பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, லேப்லையும் சரி நம்முடைய கிச்சனையும் சரி நிறைய நம்ம கண்ணாடி பொருட்களை பயன்படுத்துகிறோம். அந்த கண்ணாடி பொருட்களும் திடப்பொருட்கள் தான். அதுவும் வெப்பத்தால் விரிவடையும். அப்படி விரிவடையப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டு உடஞ்சி நம்முடைய என்னது ஒரு விஜய் படம் இருக்குமே, அந்த படம் போல என்ன ஆகும்னா கண்கள் பட்டு என்ன ஆயிரும், பிரச்சனை ஆயிரும். புவி உனக்காகவா? எஸ். அப்போ அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னா கொஞ்சம் கெட்டியான கிளாஸில் செய்யணும். கெட்டியான கிளாஸ் மீன்ஸ் வெப்பத்தால் விரிவடைஞ்சாலும் உடையக்கூடாது. அப்படி கிளாஸில் உருவாக்கி வச்சுருக்காங்க. அந்த கிளாஸுக்கு பேர் தான் பைரக்ஸ் கிளாஸ் அப்படின்வாங்க. அது எதால் ஆக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னா போரோசிலிகேட் அப்படின்ற பொருட்களால் ஆக்கப்பட்டிருக்கும். பைரக்ஸ் கிளாஸ் அப்படின்வாங்க. இந்த தண்டவாளத்துக்கு இடையில் கேப் இருக்கு இல்லையா, அது இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இந்த சின்ன கேப் விரிவடைகிறப்ப அது மட்டும் தான் ஃபில் ஆகும். ஸோ டேமேஜ் ஆகாது, தண்டவாளம் டேமேஜ் ஆகாது. இதையும் பார்த்துங்கப்பா, போரோசிலிகேட் கிளாஸ், பைரக்ஸ் கிளாஸ். நேம் வந்து பைரக்ஸ் கிளாஸ், அது கெமிக்கல் போரோசிலிகேட். இதில் பண்ணோம் அப்படின்னா நல்லா கெட்டியாகவே இருக்கும், கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், மின்சார கம்பிகள். மின்சார கம்பிகளும் பார்த்தீங்கன்னா வெப்பத்தால் ரொம்ப விரிவடையும். அந்த நேரத்தில் என்ன ஆயிரும், நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா மெயின் கட் ஆயிரும். உடனே அவரை கூப்பிட்டு திரும்பி என்ன பண்ண சொல்லணும், நல்லா அதை சீவி விட்டு திரும்பி மாட்டி விடுவாங்க, பிரித்து அடிச்சு விடுவாங்க. அப்புறம் தான் கரண்ட் வரும். எந்த ஒரு பொருளும் வெப்பத்தில் என்ன ஆகும்னா கண்டிப்பாக ஹீட் ஆக தான் செய்யும். அதேமாதிரி இங்கே இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். சம்மர் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய அந்த எலக்ட்ரிக் ஒயர் பார்த்தீங்கன்னா தொங்கிட்டு கிடக்கும் இந்த மாதிரி. பட் வின்டர் சீசனில் டைட் ஆகிடும். இது வெப்ப விரிவின் காரணமாக விரிவடைஞ்சனால தான் அந்த மாதிரி ஒரு தொங்குதல் காணப்படுது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா டைட் ஆகிடும். ரைட்டுங்களா? குளிர்காலத்தில் சுருங்கி டைட் ஆகிடும். இங்கே பாருங்களேன், ஒரு பிக்சர் போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த வெப்பத்தை, அதாவது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது. இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் நல்ல கேப் அதிகமாக இருந்த மாதிரி இருக்குது. அந்த வெப்பத்தில் விரிவடைஞ்சுன்னு பாருங்கள், இதனுடைய அந்த அகலமே என்ன இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப தின்னாக இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லாவே
வெப்ப விரிவின் காரணமாக ஒட்டி வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ வெப்ப விரிவை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா டே டு லைஃப்பில் நடக்கக்கூடிய நிறைய விபத்துகளை தவிர்க்கலாம். நிறைய பார்த்திங்கன்னா நமக்கு நன்மையான விஷயத்தை பண்ணிக்கலாம். அதாவது சுருக்கம் சொன்னால் ஒரு விழிப்புணர்வோடு செயல்படலாம். ஒரு பாடத்தை படிக்கிறத விட டே டு லைஃப்பில் அப்ளை பண்ணுற அளவுக்கு படிக்கிறவன் தான் கெட்டிக்காரன். சரிங்களா? அதாவது கற்க கசடற கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. படிப்பதை கசடு இல்லாமல் கற்றுக்கிறதோட அதை ஜாபுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் டே டு லைஃப்லையும் அப்ளை பண்ணிங்கன்னா அதை சரியான கல்வி. தேங்க்யூ.